வணக்கம். ஒருவருக்கு ரொம்ப பிரச்சனை. அதாவது தலப்போற காரியம். அவன் கடன் கேட்டான்டா. க கடன் வாங்கியிருக்கியா? வாங்கியிருக்கேன். கடன் கேட்டான்டா. என்னடா செய்றது? அப்படின்ட்டு ஒரே டென்ஷனாக இருக்குடா. வீட்டுக்கு போனால் பொண்டாட்டி திட்டு கேட்குறான். அங்கே போனால் அவன் திட்டு கேட்குறான். என்னடா செய்றது? மாப்பிள ஏதாவது பதில் சொல்ல அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணான். உடனே என் ஃப்ரெண்டு, சரிடா நீ நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுறா அப்படின்னு சொல்கிறான். உடனே இவன் போய்ட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போய்ட்டு உடனே வாரான். சரி வாடா, அதில் டென்ஷன் நீ டென்ஷனாக இருக்கிற, நான் டென்ஷனாக இருக்கிறேன், ஒரு கட்டிங் போடுவோம் அப்படின்றாங்க. உடனே சரி வா அப்படின்னு சொல்லி கட்டிங் போட போகிறாங்க. கட்டிங் போட போய்ட்டு கட்டிங் போட்டாச்சு. அதாவது மதுபானம் குடித்தாச்சு. மதுபானம் குடிச்சிட்டு சரிடா எனக்கு அர்ச்சனாக ஒரு ஃபோன் நாளைக்கு பஞ்சாயத்தை வச்சுக்கணும், சரியா? நாளைக்கு வா பார்ப்போம். மறுநாள் அது வரைக்கும் சொல்யூஷன் கிடைக்கல. மறுநாள் எங்கடா இருக்கிற? வந்துட்டியா? வா, நான் நேற்று வந்தோம்ல அதே இடத்துக்கு வந்துடுறேன் அப்படிங்க. உடனே அதே இடத்துக்கு மறுபடியும் உனக்கு என்ன வேணும்? ஸ்நாக்ஸா? எனக்கு 665 இருக்கட்டும்பா. எனக்கு அதெல்லாம் வேண்டாம். பிரச்சனைக்கு வரல, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். ஒன்று தீர் மட்டும் போதும்பா. எனக்கு ஒரு கட்டிங். அவனே சரி முடிஞ்சது. என்னடா செய்ய? அதான் நாளைக்கு சொல்கிறேன். அதுக்கு ஒரு யோசனை பண்ணி வச்சுருக்கிறேன், அதுக்கு சொல்கிறேன், சரியா? சரி பார்ப்போனேன் அப்படின்னு மறுபடியும் போயிருக்கான். அது அவன் 2வது நாளும் சொல்லித்தர கிடைக்கல. 3வது நாள் அப்போ எங்கடா இருக்கிற? போன வைடா, தொலை இருக்கிறேன், எனக்கு ஒரு வேலை இருக்குது, நானே இங்கே பிரச்சனையால் நிற்கிறேன், ஸ்டேஷனில் நிற்கிறேன், இது வேறு போன வைடா. சொல்யூஷன் கோயில்ஸ். ஆக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீயாகவே சிந்தித்து செயல்படும். ஒரு ஃபோன் வந்தாலும் சரி, கடன்காராக இருந்தாலும் சரி, குடுத்தோடையதாக இருந்தாலும் சரி, எடுத்து தைரியமாக பேசி இன்னைக்கு தர நாளைக்கு தர அப்படிங்கிறத தெளிவாக பேசி முடிவெடுங்கள். இது அடுத்தவர்கிட்ட போய் நாம் சொல்யூஷன் போனால் ஆக 1 2 3 நாள் உள்ள செலவு 2000 ரூபா போயிடும். அந்த 2000 பணத்தை நீ அங்கே கொடுத்துருக்கலாம். இப்படி தான் நிறைய பேர் வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சிந்தித்து செயல்படுங்க மக்களை. இது யாரையும் குத்துவதற்காகவோ அவர்களை காயப்படுத்துவதற்காக இல்லை. சமூகத்தில் நடக்கும் அக்கறையிலும் ஒரு சிந்தனை வேண்டும் அல்லவா? அந்த சிந்தனையை தெளிவுபடுத்துவதற்காக